அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். ஆ எல்லை வியாபாரம்லாம் ஓடுதா? நல்லா ஓடுது. கடை வியாபாரம் நல்லா ஓடுது போல. நல்லா ஓடுது. காலைல இருந்து யாருமே வரலையா? ஆமா, யாரும் வரல. ஓ பாய் வந்துட்டீங்களா? அப்புறமா சொல்லலாம். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாய். வீட்டில் எல்லாம் சௌரியம் தானா? சரி. அப்புறம் என்ன வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் நல்லா போகுது பாய். என்ன? சரி. அப்புறம் இது பசங்களாம் நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு நான் ஒரு டாய்ஸ் வாங்கலாம், அதுவும் விலை அதிகம். எல்லாத்துலேயும் நேற்றும் வேற விலை அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு. என்னன்னே தெரியல. ஒரு பாய் நான் என்ன சொல்கிறேன், ஒரு சின்ன பொருள் தான் கம்மியாக இருக்கு. விலைவாசிலாம் நாட்டு நடப்பெல்லாம் அப்படி தான் பாய் இருக்குது. அதெல்லாம் விட்டுருங்க, ஓகேங்களா? விலைவாசிலாம் அப்படி தான் இருக்குது, போயிட்டு இருக்குது. நாம தான் அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்கணும். நம்ம கரெக்டாக இருக்கணும், சரிங்களா? நம்ம வந்து எல்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா நம்மளால் வாழ்க்கையை முன்னெடுத்த முடியாது. சரி பாய், நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நம்ம பாய் வந்து நின்றுட்டு இருந்தாங்க, நான் வந்தேன். என்னை வந்து வாங்க நல்லா இருக்கலான்னு கை கொடுத்து பேசுனீங்க. அதே அந்த பாய் வந்து நின்று சரியான முகம் கொடுத்து பேசாமல் பேசிட்டு என்னை பார்த்தோன்னு அப்புறம் பேசலாம் பாய்ன்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டீங்க. இந்த மாதிரி செய்யறது தப்பு பாய். அதாவது அப்படிலாம் செய்யக்கூடாது பாய். காசுன்றது வந்து இன்னைக்கு வரும், இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கும், நாளைக்கு அவர்கிட்ட போயிடும், நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடும். எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை பாய். அதனால நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, காசை பார்த்து மனுஷனை பழகாதீங்க. மனிதர்களை பார்த்தால் பொன்முருகளோடு சந்தோஷமா பாருங்க. உங்களுக்கு இயன்றது நீங்கள் என்ன விரும்புறீங்களோ அதையும் உங்கள் சகோதரன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணாதீங்க. அவர் மனசு கஷ்டப்பட்டு அல்லாட்ட துவா செஞ்சாருன்னா நம்ம குற்றவாளி ஆயிடுவோமா இல்லையா? அந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? நாளைக்கு அவரை இதே இடத்துல எங்கேயாவது பார்த்தீங்கன்னாலும் அவரை வாங்க பாய், உட்காருங்க பாய், சந்தோஷமாக பேசுங்க, சரிங்களா? ஏன்னா அதுதான் ஒரு சிறந்த மூமினுக்கு நற்பண்பு. வரேன் பாய், பாப்பா சரிங்களா? அல்லாஹ்வே என்ன இருந்து பண்ணாங்க. அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. அல்லாஹ் தொழுகை ஏற்றுக்குங்க. அல்லாஹ் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட போய் சாரி கேட்கணும்.